பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனை ஆராதிக்கிற இந்த நாளிலே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும், என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காய மாற்ற வேண்டும், ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும், என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுது, என் ஜீவ நாட்களெல்லாம் ஜெப வீரன் என்று எழுது, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும், என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும், என் தேச எல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும், ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே, ஆட்கொண்டு என்னை நடத்தும், அபிஷேகத்தாலே நிரப்பும்,
நாமத்திலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை தந்தபடினால என் தேவனை துதிக்கிறேன். சென்ற வாரத்தில் சில சூழ்நிலையினால கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியவில்லை. இந்த நாளிலும் தொடர்ந்து நாம் பாடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். தொடர்ந்து தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம் ஐப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை நாம் இன்றைக்கு கேட்போம். இங்கே சங்கீதக்காக சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். காத்திருப்பது என்பது சற்று கடினமான காரியம். உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது பஸ்ஸுக்கு காத்திருப்பார்கள், வேலைக்கு காத்திருப்பார்கள், இன்னொரு விஷயம், இன்னும் பல காரியங்களுக்காக எத்தனை மணி நேரமானாலும் மனிதனாகிய நம்மை காத்திருக்க மனம் சம்மதிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் தெய்வீக காரியங்களிலே காத்திருப்பது என்று சொன்னால் கஷ்டமான காரியம்தான். எந்த ஒரு காரியத்துக்கானாலும் ஜெபித்த உடனே நமக்கு பதில் கிடைக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாக உடனே அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாஞ்சை, விருப்பம், அவசரம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் காத்திருந்தான் ஆக வேண்டும். ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், பொறுமையுடன் கர்த்தரை காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிச்சயமாக காத்திருந்தான் ஆக வேண்டும். காத்திருப்பது என்பது அவரை நமது வாழ்க்கையில் முழுவதும் சார்ந்து கொள்வதுதான் காத்திருப்பது என்பது. நாம் காத்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட தேவைகள் அல்லது எதிர்காலத்தின் தேவைகள் எதுவானாலும் அவைகளுக்கு ஆண்டவரை சார்ந்து வாழ்வது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரையே பற்றிக் கொள்வது, அதுதான் காத்திருப்பது. நமது உதவிகளுக்கு உறைவிடமாகவும் நமது தேவைகளின் நேரத்தில் நம்முடைய தேவைகளை சந்திக்கும் கிருபையாகவும் அவர் நமக்கு வெளிப்படும்படிக்கு நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும், தான் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல செழித்து வாங்க பண்ணும் என்று சொல்லி. உண்மையாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் காத்திருக்கும் போது சில நேரங்கள் நமக்கு சோர்வுகள் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் நாம் காத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வரும்போது நம்முடைய இதயத்துக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் காத்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை அடைந்த போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய இதயம் ஜீவ விருட்சம் போல செழித்து ஓங்கி இருப்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லி. உண்மைதான், ஆண்டவர் சொல்கிறான், எனக்கு காத்திருக்கின்றவர்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. உலகத்திலே பல காரியங்களை காத்திருக்கின்றோம். வேலைக்காக காத்திருக்கிறோம், ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக. குறிப்பிட்ட ஒரு நபர் நமக்கு நாங்களே சொன்னால் அதற்காக காத்திருக்கின்றோம். அல்லது இன்னும் பல அலுவல்களிலே இன்னும் அதிகாரிகளை சந்திக்கும்படிக்கு நாம் காத்திருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வெட்கப்பட்டு போகின்ற சூழ்நிலையை கடந்து வருகிறது. ஆனால் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற யாரையானாலும் அவர் வெட்கப்படுத்துகின்ற தேவன் அல்ல, அவர் கைவிடுகின்ற தேவன் அல்ல. அவர் நிச்சயமாக நம்முடைய காத்திருப்பதற்கு அவர் பதில் தந்து நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்படி கர்த்தரை காத்திருக்க வேண்டும் என்றால் சங்கீதம் 37:34 சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி. அவருடைய வழியை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவரை காத்திருக்கிறேன் என்று பலர் சொல்லுவார்கள். எப்படி எல்லாமோ நடந்து கொண்டு மனமும் மாமிசம் விரும்பினபடி நடந்து கொண்டு தெய்வ சித்தத்தை அறிந்து வாழாதபடிக்கு தங்கள் மனதிலே தோன்றினபடி பேசி மனதிலே தோன்றியபடி நடந்து அவர்களும் சொல்லுகிறார்கள், நான் தேவனை காத்திருக்கிறேன் என்று. இல்லை, கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஆலோசனைகளுக்கு கட்டுப்பட்டு அவருடைய கற்பனைகளுக்கு நாம் அடங்கி அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் இடம் கொடுத்து
அவ்விதமா நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் அதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தரை காத்து அவருடைய வழியை கைக்கொள் என்று சொல்லி அவருடைய ஆண்டவருடைய ஆமென் அபிதமாய் சொல்லும் போது நீ கர்த்தரை காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை காத்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு இடம் கொடுத்து அவர் எதை நம்மை கொண்டு செய்ய விரும்புகின்றாரோ அதற்கு இடம் கொடுத்து நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய மனம் போல நாம் நடந்து கொண்டு பேசிக்கொண்டு செய்து கொண்டு காத்திருந்தால் அதனால் பிரயோஜனம் இல்லை. நாம் எதற்காக காத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறார், அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி அந்தபடியே அவன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். அங்கே ஆபிரகாமை பற்றி அவன் அதாவது பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 அதிகார வசனங்களை இங்கு வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொல்லி அபிதமாய் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அங்கே நீ போகும்போது உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பா என்று சொல்லி இவ்விதமாய் ஆண்டவர் அபிதமாய் ஆபிரகாமுக்கு சொன்ன போது வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி ஆபிரகாம் அபிதமாய் வாக்குத்தத்தத்தை பெற்று ஆகானை விட்டு கடந்து செல்லும் போது அவனுடைய வயது 75 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 75ஆம் வயதில் அவன் அபிதமாய் கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெற்று ஆண்டவர் சொன்னபடி அந்த ஆகானை விட்டு கடந்து செல்கிறான். அவனுடைய பயணம் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், 2200 கிலோமீட்டர் நடந்து அவன் சென்றான் என்று சொல்லி பாருங்கள். வாக்குத்தத்தத்தை அடைவதற்கு அவன் இருந்த இடத்திலிருந்து எனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லல, கர்த்தர் சொன்னதான அந்த இடத்துக்கு அந்த வயது முதிர்ந்த காலத்திலும் 2200 கிலோமீட்டர் நடந்து செல்லுகிறான். இன்றைக்கு அன்பு சபையே, விசுவாச பிள்ளைகளே, 1 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆலயத்தில் வந்து ஆராதிப்பதற்கு எவ்வளவு சிரமப்படுகிறோம். பலர் எவ்வளவு யோசிக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் அடைவதற்கு அந்த 75 வயதிலும் 2200 கிலோமீட்டர் அவன் நடந்து சென்றிருக்கின்றான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:5 சொல்கிறது, நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணக்கூடும் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு சொல்லுகிறார், உடைய சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் போதும் அவனுடைய வயது 86. கவனித்துக் கொள்ள வேண்டும். இவ்விதமாய் அந்த வாக்குத்தத்தங்களை அவன் பெற்று 25 ஆண்டுகள் தேவ சமூகத்திலே காத்திருந்து தன்னுடைய 100ஆம் வயதிலே தனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கு என்ற பிள்ளையை பெற்றெடுக்கின்றான். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமப்படுவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதான் அங்கே வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி 75 வயதிலே அவன் பெற்ற வாக்குத்தத்தத்தை அவன் அபிதமாய் அவன் 25 ஆண்டு காலங்கள் காத்திருந்து அவன் பிள்ளை அவன் ஈசாக்கை அடைகிறான். அந்த ஈசாக்கை கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவனை நான் குறிப்பிட்ட அந்த மலையிலே கொண்டு போய் பலி செலுத்து என்று சொல்லி அபிதமாய் பலி செலுத்த ஆண்டவர் சொன்ன போதும் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், அந்த கர்த்தர் நல்லவர். அந்த பலி செலுத்தினால் அந்த சாம்பலில் இருந்தாகிலும் எனக்கு ஒரு பிள்ளை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே அவன் நம்பிக்கை உள்ளவனாயிருந்தார். கர்த்தர் நல்லவர். அன்பான தெய்வ பிள்ளைகளை சிந்தித்து பாருங்க, அந்த பிள்ளையை அந்த ஈசாக்கை பலி செலுத்துவதற்கு கர்த்தர் சொன்ன
போதும் தயங்காமல் கர்த்தர் சொன்ன இடத்துக்கு விசுவாசத்தோடு அவன் கடந்து செல்ல காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையிலே அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் வைத்த நம்பிக்கையும் அவன் தேவனுடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருப்பதும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆபிரகாமின் சந்ததி தான் முழு உலகத்திலும் தலை நிமிர்ந்து நிற்கிறது. இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடிய அவ்விதமான தேசத்தின் ஜனங்களாக இன்றைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தி முழு உலகத்தையும் நடுங்க வைக்கின்ற ஒரு தேசத்தின் சந்ததிகளாக அந்த ஆபிரகாமின் சந்ததி காணப்படுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை பெற்ற போது அவன் தயங்காமல் பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்த போதிலும் அவைகள் மத்தியிலே அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவன் உறுதியாயிருந்து அவன் காத்திருந்தான். இதே போல தாவீதை பற்றி சாமுவேலுக்கு சொல்லப்படுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1-13 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை நீ என்ன செய், ராஜாவாக தெரிந்து கொள் என்று சொல்லி இந்த வார்த்தையை கேட்டபோது இந்த சாமுவேல் அந்த ஈசாயின் வீட்டுக்கு செல்கிறான். அவனுடைய குமாரர்கள் வரவழைக்கப்படுகிறார்கள். கடைசியாக அந்த சகோதரர்கள் மத்தியிலே அந்த தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேலுக்கு கட்டளையிடுகிறார். சாமுவேல் அந்த தாவீதின் சகோதரர்கள் மத்தியிலே இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிலைமையிலே தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது, பல நெருக்கங்கள் கடந்து வந்தது, பல இன்னல்கள் கடந்து வந்தது. எல்லாவற்றையும் தாண்டி செல்கிறான். இன்னும் சொல்லும் போது கோலியாத்தை நேருக்கு நேராக எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த இடத்திலும் ஜனங்கள் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி. அப்பொழுது அவன் என்னைதான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவனும் அபிஷேகித்திருக்கிறான், இந்த ஜனங்களும் அதான் சொல்கிறார்கள் என்று சொல்லி அவன் அபிதமாய் அவசரப்படவில்லை, பொறுமையாய் இருக்கிறான். இன்னும் சொல்லும் போது 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 2 அதிகாரங்களை படிக்கும் பொழுது அங்கே இந்த சவுல் இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலை கொலை செய்வதற்கு அமிதமாய் தாவீதுக்கு சந்தர்ப்பங்கள், தெளிவான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் இந்த தாவீது சொல்கிறார், தேவன் அபிஷேகம் பண்ணினவரை அபிதமாய் நான் கொல்லக்கூடாது என்று சொல்லி அபிதமாய் கொன்று அந்த சவுலை கொன்று தான் ராஜாவாக ஆக வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த தாவீதுக்கு கொஞ்சம் வரவில்லை. கர்த்தர் இன்றைக்கு என்னை இஸ்ரவேலில் ராஜாவாய் ஏற்படுத்துவாரோ அன்றைக்கு நான் அதை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு அபிதமாய் தாவீது காத்திருந்தார். ஒரு காரியத்தை அபிதமாய் கர்த்தர் சொல்லும் போது அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதே போல அது நிறைவேற காத்திருக்க வேண்டும். அவசரம் ஒருபோதும் கூடாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த தாவீது அபிதமாய் காத்திருந்த போது ஏற்ற சமயத்திலே ஆண்டவர் அதற்கேற்ற வழிகளை உருவாக்குகின்றார். அந்த தாவீதை ஜனங்கள் தேடி வருகிறார்கள், அவனை ராஜாவாக அபிதமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த தாவீதின் அரசாட்சியின் காலத்திலே பல சூழ்நிலைகள் வந்தாலும் 40 ஆண்டு காலம் அவன் இஸ்ரவேலிலே ஆட்சி செய்கிறான். அது மட்டுமல்ல, தாவீதை போல ஒரு ராஜா இஸ்ரவேலில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதுக்கு பின்னாடி வந்த ராஜாக்களை சுட்டி காட்டும் போது வேதம் சொல்லுகிறது, தாவீதின் வழியில் நடந்தான் என்றும் அல்ல தாவீதின் வழியில் நடக்கவில்லை என்று சொல்லியும் அபிதமாய் தேவனாலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல ஒரு அரசாட்சியை செய்ய இந்த தாவீதால் முடிந்தது. காரணம் என்ன? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் காலங்கள் கடந்து போனாலும் என் தேவன் அபிதமாய் கடந்து போகிறவர்கள் அல்ல, அவர் அபிதமாய் உண்மையை தவறி போகின்ற தேவன் அல்ல. ஒருவேளை அன்பான சபையே, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறதா? காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறதா? கலங்க வேண்டாம். ஆமென். அபிதமாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவர் வாக்கு பண்ணியது உண்மை என்று சொன்னால் அவர் நிறைவேற்றுவார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி அபிதமாய் காத்திருங்கள், காத்திருப்போம். அபிதமாய் காத்திருக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார்.
அது மட்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நான் காத்திருக்கின்றோம். ஆமென். அதோடு ஆவிக்குரிய காரிய நிலைமையிலும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கின்றார், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிதமாய் சீசர்களுக்கு சொல்லும் போது அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே அந்த ஜனங்கள் சீசர்கள் அவிதமாய் 120 பேர் மேல் வீட்டறையிலே காத்திருக்கின்றார்கள். காத்திருந்து பிதாவின் வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்றைக்கு சபை மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அது பரிசுத்த ஆவி அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் பரிசுத்த ஆவியை காத்திருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை வாக்கு பண்ணவில்லை என்றல்ல, வேதம் சொல்லுகிறது வாக்குத்தத்தத்தின் ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். 1 யோவான் 2:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி, அவ்விதமாய் நித்திய ஜீவனை தருவேன் என்று ஆண்டவர் தந்து சொல்லி இருக்கின்றார். அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வாஞ்சையோடு, அந்த நம்பிக்கையோடு, அந்த எதிர்பார்ப்போடு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் அமைய வேண்டும். அன்பான சபை விசுவாச பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லுவது ஏதோ பாடுவதும் ஆராதிப்பதும் அவ்விதமாய் கடந்து செல்ல அல்ல. நம்முடைய ஜீவியத்தின் முடிவிலே நித்திய ஜீவனை நாம் அடைய வேண்டும். 1 யோவான் 5:13 சொல்லுகிறது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்து வாழ வேண்டுமா? நித்திய ஜீவன் உண்டு என்று அறிந்ததை வாழ வேண்டும். அந்த உணர்வோடு வாழ வேண்டும். அந்த உணர்வோடு வாழ்ந்தால் நிச்சயமாக இவ்வுலகத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணின, உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அத்தனை ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமல்ல, அபிதமாய் நித்திய ஜீவன் மகிமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாக கேட்டோம், வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. இரண்டாவதாக விடுதலையை பெறும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். விடுதலை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். ஒருவேளை சில பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலை அடைய முடியாமல் இருக்கலாம். அந்த இடத்துக்கு சமாளித்து பேசி போகல, இல்லை இது என்பதனுடைய பலகீனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கல, ஏதோ எனக்கு சோதனை வந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கல. அந்த சூழ்நிலையிலும் அந்த பாவத்திலும் அதில் விடுதலை கட்ட தருவார் என்ற நம்பிக்கையோடு விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வியாதியாக இருக்கலாம், இந்த வியாதி மாறாதென்றல்ல, நிச்சயமாய் விடுதலை உண்டு. அந்த வியாதியிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தர முடியும், ஆண்டவர் எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லது கடந்தொல்லையாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் சில விதமான சாபங்களாக இருக்கலாம், அல்லது சில பிரச்சனைகளாக இருக்கலாம். அன்பான விசுவாச பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பான். ரட்சிப்பு என்று சொல்ல விடுதலை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மீட்பு. ஆகையினாலே விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இந்த உலகத்திலே உலக மனிதனுக்கு பின்னாடி போகல, இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி. சங்கீதம் 25:5 சொல்லுகிறது, உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும், ஆயுசு முழுவதும் என்பது அர்த்தம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த நாட்கள், ஆயுஷ் நாட்கள் எத்தனை ஆண்டுகளோ அத்தனை ஆண்டுகளும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்க வேண்டும். தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போல என் தேவனை என் ஆத்துமா உமக்காய் உண்மையை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி. வேலைக்காடைய கண்கள் எஜமானுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரருடைய கண்கள் எஜமாட்டியுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும் எங்களை இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அபிதமாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அபிதமாய் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை பொழுது விடுகிறது, நான் போகட்டும், நான் போகட்டும் என்று சொல்லி. ஆனா அவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய
உம்மை விடவே மாட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அங்கே அந்த யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். அங்கே அதுக்கு முந்தைய பகுதியை வாசிக்கும் பொழுது தன்னிடத்தில் எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தனித்திருந்தான் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே அபிதமாய் தனித்திருந்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், என்னுடைய சகோதரன் இப்படி கடந்து வருகிறான், என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, எனக்கு வேறு வழி இல்லை என்று சொல்லி அவன் ஜெபித்த போது அந்த இடத்திலே அவன் அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யோபு சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும். அன்பான விசுவாச பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, அல்லது உங்களுடைய படிப்பு அல்லது வேலை அல்லது மற்றுள்ள அலுவல் எதுவானாலும் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை கடந்து செல்லும் போது இந்த சூழ்நிலைக்கு ஒரு மாற்றம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு மாறுதலை தருவார். யோபு சொல்லுகிறார், எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று நாளெல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லி. யோபின் புஸ்தகம் 19:26 சொல்லுகிறது, இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். தண்டிதானே பிள்ளைகள் நஷ்டப்பட்டு போகிறார்கள், ஆஸ்திகள் அழிந்து போகிறது, என்னமா தன்னிடத்தில் எல்லாமே தன்னை விட்டு போகிறது, தன்னுடைய நண்பர்கள் அபிதமாய் தூசிக்கிறார்கள், தன்னுடைய மனைவி தூசிக்கிறாள், இன்னும் சொல்ல போனால் அவருடைய சரீரம் உருவழிந்து போனது. யோபு என்று சொல்லக்கூடிய அந்த அடையாளம் இல்லாமல் அவருடைய சரீரம் கெட்டு போனது, அழுகி போனது, நாறி போனது. ஆகவே தான் சொல்லுகிறான், இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் மாமிசத்திலிருந்து என் தேவனை பார்ப்பேன். அவருடைய நம்பிக்கை, அவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்து அபிதமாய் அவன் வியாதியினாலே அவருடைய சரீரம் உருவழிந்து போன போதும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு மாறுதல் எனக்கு உண்டாகும். அல்லேலூயா, எனக்கு மாறுதல் உண்டாகும். சிந்தித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே சில சூழ்நிலைகள் வரும்போது, ஐயோ நான் அழிந்து போனேன், நான் முடிந்து போனேன், என் வாழ்க்கையை முடிந்து போனது என்று சொல்லுகிறீர்களா? வேண்டாம், அபிதமாய் சொல்ல வேண்டாம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு மாறுதல் எனக்கு உண்டாகும், ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருவான், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வான் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான். அன்பான விசுவாச பிள்ளையே, உங்கள் நம்பிக்கை என்ன? அது யோபு தன்னை தன் கையை விட்டு எல்லாம் போன பின்பும், தன் சரீரமே நிலைமைக்கு தள்ளப்பட்ட பின்பும் அவர் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவன் நிறைவேற்றுவான். எப்படிப்பட்ட நம்பிக்கை! எனக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியதை, எனக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களை எனக்காக அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறான். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய செவிகளில் கேட்கவும் இல்லை, நம்முடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற வேளைகளிலே நமக்கு அவைகளை வெளிப்படுத்துவார், நமக்கு அவை நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவான். ஒரு மாறுதலுக்கு காத்திருந்த யோபு அபிதமான மாறுதலை அடைகிறான். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, யோபு 4 தலைமுறையாக பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் இறந்து போனவன், எல்லாம் நஷ்டப்பட்டு போனவன், ஆனால் ஒரு மாறுதலுக்கு தேவ சமூகத்திலே காத்திருந்த போது, அவன் நம்பிக்கையோடு இருந்த போது, அவனுடைய வாழ்க்கையிலே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் 4 தலைமுறை கண்டான் என்று சொல்லி, தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அடைய காரணம் என்ன? அவன் தேவ சமூகத்திலே எனக்கு ஒரு மாறுதல் உண்டாகும், எனக்கு ஒரு விடுதலை கடந்து வரும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று சொல்லி காத்திருந்தான். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 38 37 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கே அன்னாள் என்று சொல்லக்கூடிய 84 வயதுடைய ஒரு விதவையை பார்க்கின்றோம். அந்த விதவையை பற்றி அந்த வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மீட்பு உண்டாக அவள் காத்திருந்தாள் என்று சொல்லி. இஸ்ரவேலின் மீட்பு உண்டாக காத்திருந்தது மட்டுமல்ல,
காத்திருந்த அத்தனை வேலைக்கும் அந்த மீட்பை எடுத்து சொல்ல கர்த்தர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். அவள் காத்திருந்தது அவளுக்கு அமிதமான அவளுடைய வயது நிமித்தமாக அவள் அடையாமல் போகவில்லை. இரவும் பகலும் அவள் காத்திருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அங்கே அவள் அதை பெற்று அந்த மீட்பை, அந்த விடுதலையை, அந்த ரட்சிப்பை, இயேசு என்று சொல்ல குழந்தையை அவள் கண்டது மட்டுமல்ல, அங்கே காத்திருந்த அத்தனை வேலைக்கும் அவரை பற்றி சொன்னாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, விடுதலை பெறும் வரை காத்திருக்க வேண்டும். முதலாக கேட்டோம், வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக கேட்டோம், விடுதலை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக கிறிஸ்துவின் வருகைக்கு வரங்களை பெற்று நாம் காத்திருக்க வேண்டும். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமயப்படுவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நல்லவர். நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருங்கள். உலகத்தின் ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கின்றோம். நல்லதுதான் விசுவாச குடும்ப தெய்வ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே. அதே போல வாழ்க்கையின் விடுதலைக்காய் காத்திருக்கின்றோம், ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கின்றோம். அதே போல வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாதொரு வகத்திலும் குறைவில்லாதவர்களாய் கர்த்தராகிய இயேசு வெளிப்படுவதை காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி, பணத்துக்கு காத்திருங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது படிப்புக்கு காத்திருங்கள் என்று சொல்லவில்லை, அல்லது இன்னும் சொல்லும் போது செல்வத்துக்கு இன்னும் ஆஸ்தி அடைவதற்கு காத்திருங்கள் என்று சொல்லவில்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவனாய் அபிதமாய் தேவ சமூகத்திலே கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் ஐஸ்வர்யம் வேண்டாம் என்று அல்ல, அதே நேரத்தில் ஐஸ்வர்யத்தை அடைய வேண்டும் என்று எவ்வளவு வாஞ்சை இருக்கிறதோ அதை விட வாஞ்சை, நான் கிறிஸ்துவின் வருகையை அடைய வேண்டும் என்று சொல்லி அது தெளிவான வாஞ்சை வேண்டும். அந்த வாஞ்சை உள்ளவர்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவார்கள், நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி, நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுகிறபடி சொல்லிக் கொண்டால் கைவிடப்பட்ட 5 கன்னிகைகளை நமக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகையினால் அன்பான விசுவாச பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களே, பிள்ளைகளை, யாரானாலும் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற எல்லாரும் காத்திருக்கிறார்கள், அவர்களைப் போல நானும் இருப்பேன் என்று சொல்லி, அவர்களைப் போல என்று சொல்லி நாம் பேசாமல், நாம் தேவனுடைய சமூகத்திலே எப்படி காத்திருக்கின்றோம், நம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய வருகைக்காக என்னிடத்தில் என்ன ஆயத்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும். அந்த உணர்வற்று போனவர்கள் தான் 10 கன்னிகைகளிலே 5 கன்னிகைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணெய் தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய வரங்கள், தேவனுடைய அபிஷேகம் உன்னிடத்தில் நஷ்டப்பட்டு போகும் என்று சொன்னால், ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீ அவ்விதமான வருகையிலே அப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லி. அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கின்றவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய பலனை அடைய வேண்டுமாம். புதிய தன்னுடைய ஜெப வாழ்க்கையிலே புதிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். தன்னுடைய அபிஷேகத்திலே ஒரு புதிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு புதிய அனுபவம் உண்டாக வேண்டும். நாளுக்கு நாள் தேய்ந்து போக அல்ல, நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து என்று சொல்லி, கர்த்தரை காத்திருக்கின்றவர்களுக்கு சோர்வு அல்லது சோதனை அல்லது பலகீனம் அல்லது துன்பம் இவற்றில் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெறுவதற்குரிய மேலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருக்கு காத்திருந்தால் எந்த சோதனை வந்தாலும், எந்த பலகீனங்கள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும் அவைகளில் விடுதலை பெற்று ஆகாயத்தில் பறக்கும் கழுகை போல செட்டைகளை அடித்து
அபிதமாய் கடந்து செல்வதற்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறவர். வரும் பிரச்சனைகளையும் வருகின்ற போராட்டங்களையும் அபிதமாய் கடந்து செல்லக்கூடிய மேலனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை அமையும் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் உதவி செய்வார். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் வருகைக்கு அபிதமாய் ஆயத்தமாவதற்கு என்னுடைய ரட்சிப்பு போதும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நான் பெற்ற ஞானஸ்நானம் போதும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நான் பெற்ற அபிஷேகம் போதும் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இல்லை அன்பானவர்களே, அந்த ரட்சிப்பு தேவைதான், அந்த அபிஷேகம் தேவைதான், அந்த ஞானஸ்நானம் தேவைதான், அந்த ஆராதனை தேவைதான், உபவாசம் தேவைதான். மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது கிருபை வரங்களை பெற்று தேவ சமூகத்திலே பயன்படக்கூடிய கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி, தேவ சமூகத்திலே கனியுள்ள வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் அபிதமாய் கிறிஸ்துவின் வருகையை சந்திக்க முடியாது என்பது திட்டந்தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே அங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் கிறிஸ்து வெளிப்பட காத்திருங்கள் என்று சொல்லி வரங்களுக்காக செபியுங்கள், வரங்களுக்காக காத்திருங்கள், வரங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அபிதமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடி வரங்களை பெற்று கனியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். அபிதமாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் வருகையை அடைய முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயை கூட கொண்டு சென்றார்கள் என்று சொல்லி 10 கன்னிகைகள் மணவாளனை வருகைக்கு காத்திருந்த சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10 கன்னிகைகளிலே 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புத்தியுள்ள 5 பேரும் தங்களுடைய தீவட்டிகளோடு கூட எண்ணெயும் கூட எடுத்து பாத்திரங்களில் எண்ணெயை எடுத்து சென்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே புத்தி இல்லாதவர்களோ அபிதமாய் தீவட்டியை மட்டும் கொண்டு சென்றார்களே ஒழிய பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு செல்லவில்லை. 10 பேரும் மணவாளனுடைய வருகைக்கு காத்திருந்தவர்கள் தான். அன்பான சபையே, தெய்வ பிள்ளைகளே, விசுவாச குடும்பங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் காத்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதல்ல, நாம் எப்படி காத்திருக்கிறோம், அந்த எண்ணெய் நமக்குள்ளே இருக்கிறதா, அந்த எண்ணெயின் அனுபவம் நமக்குள்ளே இருக்கிறதா, கிருபை வரங்களை பெற்றிருக்கிறோமா, கிருபை வரங்களை பற்றிய வாஞ்சை இருக்கிறதா. அவிதமாய் பலர் வரம் உள்ளவர்களை தேடி செல்வார்கள். எப்படி தெரியுமா? அவர்களை தேடி சென்றால் போதும், அவர் வரம் பெற்றவர் அவரிடத்தில் சென்று ஜெபித்தால் எல்லா ஆசீர்வாதம் கிடைத்து விடும் என்று சொல்லி, அது காரணம் என்ன? இவ்வுலக ஆசீர்வாதத்தின் மேல் மட்டும் நம்பிக்கையும் வாஞ்சியும் உள்ளவர்கள் தான் வரம் பெற்றவர்களை தேடி செல்வார்கள். வேதம் அப்பிதமாய் வரம் பெற்றவர்களை தேடி சொல்லவில்லை, வரம் பெற்றவர்களை தேடி செல்ல சொல்லவில்லை. வேதம் எதை சொல்லுகிறது தெரியுமா? நீ கிறிஸ்துவின் சமூகத்திலே காத்திருந்து யாதொரு வரத்திலும் குறைவில்லாமல் வரங்களை பெற்று கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவிக்கிற வாழ்வு என்பது செல்வத்தோடு ஆவிக்கிற வாழ்வு என்பது என்று வாழ்க்கை என்று சொல்வது வரங்களும் கிருபைகளும் கனிகளும் நிறைந்ததுதான். ஆவிக்கிற வாழ்க்கை ஒரு வறுமையான ஒரு ஞானஸ்தானம், ரட்சிப்பு, அபிஷேகம், பரிசுத்தாவியின் வரம், பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்று சொல்லி அதோடு முடிந்து போவதல்ல. ஆவிக்கிற வாழ்க்கை என்பது அபிதமாய் கிருபைகளையும் வரங்களையும் பெற்று ஒவ்வொரு நாளும் தெய்வீக காரியங்களிலே முன்னே செல்வதான். அதுதான் பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு சென்றார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உணர்வுள்ள வாழ்க்கை, அந்த உணர்வுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் வருகையிலே நாம் அமிதமாய் சென்று சேர முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:11 சொல்லுகிறது, இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, காலத்தின் சூழ்நிலைகள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது என்று சொல்லி இன்றைக்குள்ளதான இந்த வைரஸ், இந்த பொல்லாத வியாதியினாலே நாமே சொல்லிக் கொள்கிறோம் கடைசி காலம் என்று சொல்லி. அவ்விதமாய் வெட்டுக்கிளிகளை கேள்விப்படும் போது சொல்லிக் கொள்கிறோம் கடைசி காலம் என்று சொல்லி. நாம் சொல்லிக் கொள்வதல்ல, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அபிதமாய் உணர்ந்து வாழுகின்ற காலம்தான் இந்த காலம். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, அபிதமாய் தேவ சமூகத்திலே வேதம் சொல்லுகிறது, இந்த இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரோ, இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க. அப்படியே மறுபடியும் வருவா. அவர் வரும்போது அவருடைய வருகையை நீங்களும் நானும் சந்திக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, யாதொரு வரத்திலும் குறைபாடு இல்லாதவர்களாய்
கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அபிதமா இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே கடைசி வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கைவேலை அல்லாத நித்திய வீடு நமக்கு உண்டு என்று சொல்லி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வாக்கு தத்தத்தை ஆண்டவர் பண்ணியிருக்கிறார். இந்த பூமியிலே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உண்மைதான். அதற்காக பொறுமையோடு காத்திருக்கிறோம். அதே போல பரலோகத்திலே நமக்கு கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு உண்டு. அந்த வீட்டை அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதையும் அடைய வேண்டும், அதையும் அடைவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். அதை பெற்றுக் கொள்ளுவோம் என்ற தெளிவு நமக்கு வேண்டும். அபிதமாய் அந்த தெளிவோடு வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அபிதமாய் கிறிஸ்துவின் வருகையை நாம் அடைய முடியும். ஒருவேளை மரித்து போகலாம் அல்லது உயிரோடு இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே நாம் சென்று செல்ல வேண்டும் என்று சொன்னால் யாதொரு வகத்திலும் குறைபெற்றவர்களாய் காணப்படுவோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்ட நம்முடைய ஆண்டவர் காத்திருக்கின்றவருடைய கூப்பிடுதலை கேட்கின்றவர். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். தாவீது, ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய பரிசுத்தவான்கள் காத்திருந்து அந்த நிறைவேறுதலை அடைந்தார்கள். அபிதமாய் விடுதலையை பெற காத்திருக்க வேண்டும். அபிதமாய் நாம் கேட்டோம். யாக்கோபு அதுபோல யோபு அவர்களுடைய வாழ்க்கையில வந்தான அந்த இக்கட்டு நேரங்களிலே மாறுதல் எப்பொழுது வரும் என்று காத்திருந்தார்கள், அதை அடைந்தார்கள். கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் வரங்களை யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவளாய் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். அபிதமாக நாம் கேட்டோம். ஜெபிப்போமா? முழங்கால் படியிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அடைவதற்கு பொறுமையோடு காத்திருக்க, ஜெபித்து தேவ சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். அதே போல எங்களுக்கு தேவைகள் விடுதலைகள் வரும்போது தேவைப்படும் போது அந்த விடுதலைகள் நாங்கள் அடைவதற்கு அங்குமங்கும் அலைந்திரியாமல் தேவ சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய. யோபுவை போல எனக்கு ஒரு மாறுதல் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருப்போம். அதோடு விட்டு விடாமல் தேவ சமூகத்திலே அபிதமாய் கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வெளிப்பட யாதொரு வகத்திலும் குறைபெற்றவர்களாய் அபிதமாய் தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்போம். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியான தேவனை நாங்கள் மக்கள் நன்றி சொல்லுகிறோம். சர்வவல்லவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். மகிமையானவரே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கு தத்தம் சத்தமாய் வாய்களை திறந்து பாடுவோம். வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவி. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே, நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோக நம்பி மாண்டிடு, மானிடரை மீட்க மாட்டீரோ, மாயலோக நம்பி மாண்டிடு, மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், மாயலோக நம்பி எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். மானிடரை தேவ சமூகத்திலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி, ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற அந்த இருதை உண்மையே சார்ந்து வாழ்கின்ற அப்படிப்பட்டதான அந்த நிலைமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அபிதமாய் கொடுத்திருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் தங்களுக்கு தேவைகள் மத்தியிலே, தங்களுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தரை சார்ந்து கொண்டு வாழ இவ்வுலகத்தின் வாக்கு தத்தங்கள் நிறைவேற ஆசீர்வாதத்துக்கான வாக்கு தத்தங்களுக்காக, அது மட்டுமல்ல ஆவிக்குரிய வாக்கு தத்தங்கள் நிறைவேற இன்னும் விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தேவ சமூகத்தை காத்திருக்க, தேவனுடைய வருகைக்காக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க, அப்படிப்பட்ட நிலைமையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்னும் ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயம் காத்திருக்கின்ற இருதயம் உள்ள பிள்ளைகளாய் வாழ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உடைய பிள்ளைகள் எவைகளுக்கெல்லாம் காத்திருக்கின்றார்களோ அவைகளை பெற்றுக்கொள்ள ஆபிரகாம் காத்திருந்ததை பெற்றுக்கொண்டானே, அதே போல யோபு காத்திருந்ததை பெற்றுக்கொண்டாரே, தாவீது அபிதமாய் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் அவசரப்படாமல் பொறுமையாய் காத்திருந்து பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கும் போது அவைகளுக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வார்த்தையை கேட்கின்ற தெய்வ பிள்ளைகளை கிறிஸ்துவின் வருகைக்கென்று அபிதமான பிள்ளைகள் காத்திருக்கின்ற பிள்ளைகளாய் காணப்பட உதவி செய்வீராக. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் நீ செய்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோமே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீ அப்படியே சன்னிதானத்தில் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்வீராக. அதே போல விடுதலைகள் தேவைப்படும் போது அந்த விடுதலைகளுக்காய் காத்திருக்க உதவி செய்வீராக. உம்முடைய சன்னிதானத்திலே கிறிஸ்துவின் வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே அதை உணர்ந்து விழிப்போடு தேவ சமூகத்தில் யாதொரு வகத்திலும் புகைப்பில்லாதவர்களாய் காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. கைவேலை இல்லாத நித்திய வீட்டை எங்களுக்காக பரலோகத்திலே கட்டியிருக்கின்ற அந்த தேவனுடைய சமூகத்திலே அந்த நித்திய வீட்டை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இந்த ஆராதனையிலே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சபை மக்கள், தேசவாசிகள், இன்னும் மற்றவர்கள் இன்னும் வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அமிதமான அனுபவத்துக்குள்ளே வழிநடத்துவீராக. உடைய பிள்ளைகள் சில வேலைகளை ஆசீர்வதித்துக் கொடும், கடந்த சில யாத்திரைகளை ஆசீர்வதித்துக் கொடும், விசுவாச பிள்ளைகளின் குடும்பங்களை ஆசீர்வதியும், தேசவாசிகளை ஆசீர்வதியும், அமிதமாய் தேசத்தை ஆசீர்வதியும், தேசத்தை ஆளும் தலைவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் செய்த ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் கர்த்தர் நல்லவர்கள் இன்னும் சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் அதிகமாய் வெளிப்படட்டும். எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம். சகல கணம் துதி மகிமை அனைத்து மக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் தேவ ஜனங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலம் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.